ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி உளுந்தில் இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ இருக்கும். இதை தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 டைம் அலசி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நான் தண்ணி ஊற்றி அலசிட்டேன் பாருங்கள். இப்போ ஊற வச்சுக்கிறேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து வடை மாவு மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். மாவு நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்து நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதான் பிளாக் கலரில் இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மாவில் அதை கலந்துக்கலாம். மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். வெந்துடுச்சு பாருங்கள். ஒன் சைடு வெந்துடுச்சு. திருப்பி போட்டாச்சு. மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.